திருப்பூர் சாமலாபுரத்தில் மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையின் தாக்குதலுக்கு ஆளான ஈஸ்வரி என்ற பெண்ணின் செவித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, சொல்லுங்க, காவல்துறை அதிகாரியின் தாக்குதலுக்கு ஆளான பெண்ணுக்கு செவித்திறன் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நேற்றைய தினமானது திருப்பூர் மாவட்டம் ஷியாமலாபுரம் பகுதியில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை கண்டித்து அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் என பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அச்சுக்குழலில் காவல்துறையினர் தடியடை நடத்தி அவர்களை கலைத்தனர். இந்த தடியடையின் காரணமாக பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக பெண்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். குறிப்பாக ஏடிஎஸ்பி அவர்கள் இங்கிருக்கக்கூடிய பெண்களை தாக்கினர். அதில் பாதிக்கப்பட்ட பெண் ஈஸ்வரி அவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம்மா. நேற்று நீங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. இதுல என்ன நடந்தது, அதை பத்தி சொல்லுங்கம்மா. என் பேர் ஈஸ்வரிங்க. நாங்கள் டாஸ்மார்க் கடைக்கு எடுக்கிறதுக்காக போராட்டத்துக்காக சாமலாபுரத்துக்கு போராட்டத்துக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போராட்டம் நடத்தினோம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் வந்தார். வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து போட்டு, சரி நான் மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி எங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அவங்கள மறியல் பண்ணோம். அவங்க மறியல் பண்ணோன்னா போலீஸ் பாதுகாப்போடு அவங்களுக்கு அழைச்சி அந்தளவுக்கு ஒரு 2 அடியும் கூட வைக்கல, தடியடி எடுத்துருக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கண்மூடித்தனமாக நடத்துகிறாங்க. அந்த என்ன எப்படி அடிக்கிறாங்க என்னங்கிறது தெரியும். குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க. நிற்கிறவங்க சைடில் நிற்கிறவங்களையும் அடிக்கிறாங்க. அடித்து வேறு காது ஒரு சைடு கேட்க மாட்டேது, காலு கீழே உட்கார முடிய மாட்டேது, படுக்க முடிய மாட்டேது. ஏற்கனவே காது வலி ஒரு சொயின்னு கேட்டு இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். அவர் வந்து வேலை நீக்கம் செஞ்சாகணும். டிஎஸ்பி வந்து வேலை நீக்கம் செஞ்சாகணும். எங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும். டாஸ்மார்க் கடை சாமலாபுரம் பேர் ஊராட்சி டாஸ்மார்க் கடையை தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டாஸ்மார்க் கடை முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி ஏற்கனவே 5-6 பேர் இறந்துருக்காங்க. அந்த கடை முன்னாடி தான் இறந்துருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள் முதல் கொண்டு இறந்துருக்காங்க. ஸ்கூல் போகிற வழி, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, எதுக்குமே வழி இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல டாஸ்மார்க் கடை ஆகாது. சாமலாபுரம் பேர் ஊராட்சி டாஸ்மார்க் கடையே வேண்டாங்க. பெண்கள் காவல்துறை எந்த அதிகாரி உங்களை அடிச்சாரு, எதற்காக அடிச்சாரு, என்ன சொல்லி அடிச்சாருங்க? காவல்துறை எதுவுமே சொல்லிங்களா, கலைஞ்சு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் போகிறோம்ல, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு டிஎஸ்பி பாண்டியன் தான் வந்து ரட்டியால் அடித்தார். ரட்டியால் அடிக்கிறாருன்னு சொல்லி ரட்டியை ரொம்ப வலி தாங்க முடியும்னு சொல்லி ரட்டி கையில் அட்டி பிடிச்சோன்னா ரட்டி பிடுங்கினார். பிடுங்கிட்டு மறுபடியும் கணத்தில் சப்பு நிறைய இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எதுவுமே என்னையே அடிக்கிறீங்க, நாங்கள் தான் கம்முன்னு போகிறோம்ல, எதுக்கு அடிக்கிறீங்கன்னா எதுவுமே பேசலை. மறுபடியும் அடிக்கிற கையோன்னா நாங்கள் பேசாமல் ஓரமாக போய் நின்றுட்டோம். இப்போ மருத்துவமனைக்கு போனீங்களா? இப்போ உங்கள் காது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? மருத்துவமனைக்கு போனால் இப்போதைக்கு ஊசி போட்டு தாட்டி விட்ருக்காங்க. சாயங்காலம் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் ஸ்கேனுக்கு போனால் தான் என்னென்னு தெரியும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனை கேட்டால் அதுக்குள்ளே நடவடிக்கை அவங்க எடுத்து எங்களுக்கு கஷ்டீடு கொடுத்தா ஆகணும். அவர் வந்து பாண்டியராஜனை வந்து வேலை நீக்கம் செஞ்சு ஆகணும் எங்களுக்கு. இப்போ காது கேட்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? வலி அந்த மாதிரி தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கா சார்? காது வலி இருக்குங்க. காது நேரத்துலேருந்து வலி சாப்பிட கூட இல்லை. இப்போ தான் கொஞ்சம் போய் காது திட்டினாங்கன்னு சொல்லி கரைச்சி குடிச்சிட்டு வந்துருக்குறோம். கால் வலி உட்கார முடியல, படுக்க முடியல. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு நஷ்டீடு கொடுத்தா ஆகணும். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்கக்கா? இப்போ உங்களால் ஒரு நடக்கக்கூட முடியாத சூழல் இருக்குது. ஒரு சமூகத்திற்காக ஒரு போராட்டத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு என்னென்ன உதவிகள் செய்யணும், வேறு என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க? நாங்கள் வந்து விசைத்தறி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. விசைத்தறிக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு, வேறு வழியில். ஏன்னா நல்லா வரைக்கும் நான் வேலைக்கு போக முடியாது. அதனால் வந்து அரசு வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சு ஆகணும். கவர்மெண்ட்டில் வந்து நடவடிக்கை எடுத்து கடை வந்து மெயினாக கடை மூடி ஆகணும். எங்களுக்கு பாண்டியராஜனை வந்து வேலை நீக்கம் செஞ்சு ஆகணும். அது வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். இப்போ தற்போது உங்கள் போராட்டத்தில் எம்எல்ஏ, அதாவது சூலூர் எம்எல்ஏ அவர்களும் உங்கள் போராட்டத்தில் இருந்தார். அவர் உங்களை வந்து சந்திச்சார். அப்போ காவல்துறையால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, காதில் செவித்திறனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை உங்களை வந்து சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாரா? ஏதாவது உதவிகள் செய்யறதுக்கான சொல்லியிருக்காரா? இல்லைங்க, அவர் இது வரைக்கும் பார்த்தா நேற்று தான் பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த ஃபோனும் வரல, யாரும் வரமில்லை. டிஎஸ்பியா போலீஸா யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு பத்திரிகைக்காரர்கள் மட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. வேறு யாருமே வந்து எங்கள்கிட்ட எந்த எதுவுமே கேள்வி கேட்கவும் இல்லை, பேசவும் கிடையாது. இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து எந்த இதுவும் கிடையாது. தற்போது பார்த்துட்டோன்னா இவர்கள் நேற்று ஒரு மதுக்கடையை வந்து தங்களுடைய குடியிருப்பு பகுதியில் அமையக்கூடாது என்ற ஒரு பொது நோக்கத்திற்காக போராடியவர்களை காவல்துறையின் தாக்கியதன் காரணமாக அவர்களுடைய செவித்திறன் பாதிக்கப்பட்டு மற்றும் காலில் அடிபட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் அன்றாட வேலைக்கு செல்லக்கூட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுக்கு ஒரு உரிய இழப்பீடை அரசு வழங்க வேண்டும் என்றும் இவர்களை இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கிய அந்த காவல்துறை அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய அவர்களை முக்கிய கோரிக்கையாக வைத்து போராடி வந்த அந்த டாஸ்மார்க் கடையை அகற்ற வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. காவல்துறை அதிகாரியால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கருத்துக்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி.